அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் பொதுக்குழுங்கிற பேர்ல இவர் கைத்தடிகளை கூட்டி மாற்றினாரு. அதெல்லாம் என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்ல அம்மா புரட்சித் தலைவரின் தொண்டர்களை அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் சந்தித்து கேட்டுட்டு தான் இவர் மாற்றினாரா? பதவி வெறியில பணத்திமிரில இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். எங்களுக்கு உறுதுணையாக பயணித்துக் கொண்டிருப்பவர் அவரது புதுமனை புகுவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். வேற எதுவும் கேட்கணுமா? டிசம்பர் 31 அறிவிக்கணும்னு ஏதாவது நீங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா? இல்ல கூட்டணி சம்பந்தமாக அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை பற்றி உங்களிடம் தெரிவிப்பதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவன் துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாகி இந்த மாபெரும் தியாகி பழனிசாமி முதல்வராக தொடர வேண்டும் என்று அன்றைக்கு 2017 பிப்ரவரியில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த 18 தொகுதியில் உள்ள மக்களிடம் போய் சொல்லிவிட்டு அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்களா? இல்லது இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல, இவருடைய முயற்சியாலோ இவருடைய உழைப்பாலோ இவர் ஓட்டு கேட்ட வென்றவர்களும் இல்ல. அம்மா அவர்களின் தொண்டர்கள் அம்மா அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த தியாகி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்களை அவர் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரு. அப்பொழுது என்ன 18 தொகுதியிலும் போய் இவர் மக்களிடம் சொல்லிவிட்டு தான் செஞ்சாரா? அதுபோல புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் பொதுக்குழுங்கிற பேர்ல இவர் கைத்தடிகளை கூட்டி மாற்றினாரு. அதெல்லாம் என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்ல அம்மா புரட்சித் தலைவரின் தொண்டர்களை அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் சந்தித்து கேட்டுட்டு தான் இவர் மாற்றினாரா? இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சியை இல்லாமல் செய்து இரட்டை இலை என்கிற புரட்சித் தலைவர் வெற்றி சின்னத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம் ஆணவம் பதவி வெறியில பணத்திமிரில இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். இரட்டை இலையை மிகவும் பலவீனப்படுத்தி வருகிறார். அதிமுகங்கிற கட்சியே இன்றைக்கு எடப்பாடி திமுக மாற்றி வைத்துக் கொண்டு ஒரு வட்டார கட்சியாக யாரோ ஒரு சில பேரை ஒன்றையும் கூட வைத்துக் கொண்டு ஒரு குடும்ப கட்சியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மனவலியோடு சொன்ன மன வருத்தத்தோடு சொன்ன குற்றச்சாட்டு பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லை. அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது மகன் மைத்துனர் மற்றும் சகலைதான் இன்றைக்கு அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குடும்ப கட்சியாக பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பது குற்றச்சாட்டு எல்லாம் வேண்டுமானால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல்
தூங்குவர் போல் நடித்தாலும் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஏனால் தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியின் துரோகத்திற்கு சரியான தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். இல்லங்க பேச நான் வந்த பிறகு யாரும் என்னோட பேச வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.